ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற வெண்டைக்காயை நம்ம தொட்டுட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வேறு எந்த தொட்டுக்கையும் தேவையில்லை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா 2 வெங்காயம் பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு 10 பல்லுக்கிட்ட பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கோம். பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். வெண்டைக்காய் இந்த சைஸில் 2 டைம் நல்லா கழுவிட்டு இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 தக்காளி நம்ம மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம். இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புளிக்குழம்பு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஒரு 100-150 கிராம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெண்டைக்காயில் கொஞ்சம் பிசு தன்மை இருக்குல்ல, அதுக்காக இதில் வெண்டைக்காயை எண்ணெயில் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெண்டைக்காயை. நம்ம வெண்டைக்காயை இந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் வதக்கினா போதுமானது. இப்போ வெண்டைக்காயை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம இந்த எண்ணெயிலே நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு தாளிப்புக்கு நான் 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கோம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கோம். தாளிப்புக்கு பாருங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம வெந்தயம், மிளகு, ஜீரகம், கடுகு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம போட்ட தாளிப்புலாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 பல் பூண்டு கிட்ட இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம 3 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது வேணும்னா சேர்த்துங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன்.
நீங்கள் வந்து தனியாக இருந்ததுன்னா மிளகாத்தூளும் மல்லித்தூள் தனியாக இருந்ததுன்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ இதை நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயை நல்லா சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிப்போம். இப்போ இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு வந்து புளி எடுத்து தண்ணியில் நம்ம ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய புளி தண்ணி வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக போதும். சின்ன எலுமிச்சம்பழ அளவு தண்ணி போதும். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு. முன்னாடி நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு ஆட் பண்ணோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நம்ம உப்பு காரம் எல்லாம் போதுமா இருக்கான்னு இப்போ டெஸ்ட் பண்ணிக்கலாம். போதும். இதை இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு காரத்தோடு சேர்ந்து இந்த இனிப்பும் சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடுவோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுங்க. இது சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இது போதுமான அளவாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கிங்க. இது சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இது லாஸ்ட்டில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து தாளிப்பு கரண்டியில் வந்து வடவம் தாளித்து இதில் மேலே சேர்த்துக்கலாம். வடவம் தாளித்து சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட வடவம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி லாஸ்ட்டாக தாளித்து விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சுடு சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.